அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் ஒரு பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன். அதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். அடுத்தவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என நீ வாழ ஆரம்பித்து விட்டால் நீ திரும்பி பார்க்கும்போது உனக்கான வாழ்க்கையை நீ இழந்திருப்பாய். ஓகே, நம்ம இப்போது இந்த பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இதுக்கு நான் 3/4 கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது துவரம் பருப்பு பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸ் தான், இந்த சில்வர் கிளாஸில் 3/4 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு கைப்பிடி, 1.5 கைப்பிடின்னு வச்சுக்கோங்களேன். 1.5 கைப்பிடி அரிசி, புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அப்போ தான் இது பைண்ட் ஆகும், பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். அதனால் இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதை நான் இப்போ ஊற வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேங்களா? நம்ம பருப்பையும் அரிசியும் ஊற வச்சோம்ல, அது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அது இப்போது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு நான் 2 பட்டை எடுத்திருக்கேன். அந்த 2 பட்டை பாருங்கள் எவ்வளோ பெருசு எடுத்திருக்கேன்ட்டு. அதை இதில் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். 6 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 மூடி தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நான் பருப்பை சேர்த்து அரைச்சிட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது நம்ம பருப்பு பாருங்கள், இந்த மாதிரி அரைக்கணும். ரொம்ப நெய்ஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் முழுசாகவும் கொஞ்சம் இதாகவும் அரைக்கணும். அதாவது 2 பல்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க அந்த மிக்சியில். அதுக்கு மேலே அந்த தேங்காய் ஒன்று அரைச்சி வச்சுருந்தோன்னா அதையும் இதிலே போட்டு சுற்றி வைக்கோங்க. இதோடு சேர்த்து பருப்போடு கொஞ்சம் சேர்த்து தேங்காவையும் அரைச்சிக்கோங்க. இப்படி தான் இருக்கணும், ரொம்ப நெய்ஸாக அரைச்சிடாதீங்க. 2 பல்ஸ் கொடுத்தா போதும். ஓகேங்களா? இப்போ நம்ம இது 15 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். பொடியாக, ரொம்ப பொடியாக வெட்டணும். அந்த மாதிரி 15 சின்ன வெங்காயம் வெட்டியிருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1 கொத்து கொத்தமல்லி கீரை. இதை பிசைஞ்சிட்டு நான் உருண்டை உருட்டிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், 6 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 3 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி, ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். நான் எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம புளி 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ இதில் தேங்காய் ஊற்றிக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காய் அரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். இது ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது நம்மளோட தேங்காய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உருண்டையை போட போகிறோம். நான் இதை வேக வச்சு போட போகிறதில்ல, உருண்டையை அப்படியே போட போகிறோம். ஓகேங்களா? எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அடுப்பை மெதுவாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். இந்த கொதி அடங்கணும், அதுக்கு தான் கொஞ்சம் லேசாக நம்ம தண்ணி தெளிச்சுக்கிறோம். குழம்பு சுத்தமாக கொதிக்கக்கூடாது, அந்த அளவுக்கு தண்ணி நம்ம மேலே ஊற்றிக்கணும். அப்படி ஊற்றினா தான் அது குழம்பு கொதிக்காமல் இருக்கும். அப்போ தான் நம்ம உருண்டையை போடணும். ஓகே, இப்போ நம்ம உருண்டையை போடலாம். பிடிச்சி போடுவா, பிடிப்பா, பிடிச்சி தான் வச்சுருக்கேன்.
உருண்டையை போட்ட பின்னாடி கொஞ்சம் வேகமாக அடுப்பை வச்சுடுங்க. அடுப்பை வச்சுட்டு அதை கொஞ்சம் மூடி வைக்கலாம் ஒரு 10 நிமிஷம். அப்புறமா நான் பார்க்கலாம். இப்போது லேசாக விளாசி விடலாம். நம்மளோட சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா மேலே எல்லாம் வந்துருச்சு. இது இந்த மாதிரி வராதுங்கிறதுக்காக தான் எல்லோரும் வேக வச்சு போடுறது. நம்ம இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி தண்ணி ஊற்றி ஊற்றி செய்யணும். இந்த மாதிரி கொதி இல்லாமல் அடக்கிட்டு அப்புறமா அந்த உருண்டையை போடணும். அதை ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்னும் ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். நம்மளோட சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதில் தண்ணி ஊற்றுறதுல தான் இருக்குது. மேலே தண்ணி தெளித்து போடணும். தண்ணி நல்லா அந்த கொதிக்காமல் தண்ணி நிறையா ஊற்றி நீங்கள் ஏன் அந்த குழம்போட டேஸ்ட்டு மாறிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது பருப்புங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த ரொம்ப டைட் ஆகிடும் குழம்பு. அதனால் நீங்கள் பயப்படாமல் தண்ணி எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். அது கொதிக்காமல் அப்புறமா உருண்டையை போட்டுட்டு லேசாக வச்சுடுங்க. அது கொஞ்சம் லேசாக கொதித்து மேலே வந்த உடனே அடுத்த உருண்டையை போடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா வரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.